ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம். குடுகுடுப்புக்காரன் சொல்லிட்டு வருவான், நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. அது யாருக்கு அப்படின்னு கடைசியாக நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. சமீபத்தில் டெல்லிக்கு போன முதலமைச்சர் என்ன பேசினார், என்ன செய்தார்னு பேப்பரில் பல்வேறு வகையான தகவல்கள் வந்திருந்தது. அதை தாண்டி என்ன இங்கே நிதி ஆயோக் கூட்டத்தில் என்ன பேசினாரோ அதையத்தான் நான் முதல்வரிடம் நேரடியாக சந்தித்து மனு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இது விஷயமாக மதிப்புக்குரிய ஐயா மணியரசன் அவர்கள் சொல்லியிருந்தது, இது ஒரு வெக்கக்கேடானது, மானக்கேடானது. இப்படிலாம் ஒரு முதல்வர் பிரதமர்கிட்ட போய் இப்படி மனு கொடுத்துட்டு இருக்கணும்னு அவசியம்லாம் இல்லை, கோரிக்கை கொடுக்கணும்னு அவசியமாக இல்லை, அது வித்தியாசமாக செய்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். இப்போ என்ன தகவல்கள் கசிஞ்சிருக்குன்னா, முதல்வர்கிட்ட முக்கியமான 2-3 கோரிக்கைகள். அதுதான் இடி ரெய்டு. இப்போ தொடர்ச்சி அந்த டாஸ்மாக் மது விற்பனை ஊழல் இருக்குல்ல, கிட்டத்தட்ட 1000 கோடி அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே லட்சக்கணக்கான கோடிகள் இதில் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு 100% இருக்கிறது அப்படின்னு பலரும் இது விஷயமா பேசியிருக்கிறாங்க. குறிப்பிட்ட சில சில்லறைகளிடம் சிந்திய பணங்களே கிட்டத்தட்ட 1000 கோடிகளை தாண்டுது. சில சில்லறைகள் இருக்கிறாங்கல்ல, அவங்கள சுற்றி அன்பில் மகேஷ் வழியாக உதயநிதிக்கு நெருக்கமாக இருந்த 4-5 பேர்கிட்ட இருக்கிற கணக்கு பார்த்தாவே 1000 கோடியை தாண்டுது. அப்புறம் டாஸ்மாகில் 1000 கோடி தான் ஊழல்னா மீதி எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு கேள்வி வருது இல்லை. அதனால் சில லட்சங்களில் அது முறைகேடு நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிய வருது. உடனடியாக தமிழ்நாடு அரசு யோக்கியம் எதுக்கு இருட்டில் போகணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எதுக்கு வெளிப்படைத்தன்மையாக நடக்கிறத விட்டுட்டு போய் முதல்வர் பிரதமரை நிதி ஆயோக் கூட்டத்துக்காக போய் சந்திக்கிறான் அப்படின்னு கடந்த 3 முறை போகாமல் இந்த மாதிரி போனதுக்கான காரணம் இதெல்லாம் பின்னாடி இருக்குதுன்னு சொல்ல வராங்க. விலாவரியாக சொல்கிறாங்க. முதல்ல என்னென்னா, ஆர்எஸ்எஸ்னுடைய மிகப்பெரிய செகண்ட் ஹேண்ட், 2வது கை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களை திமுகவில் இருக்கக்கூடிய சனாதனத்துக்கு எதிராக அதிகம் பேசக்கூடிய ஒருத்தர் நீலகிரிக்காரர் தான், நம்ம ராசா. அவர் வழியாக டெல்லியில் மேலே தொடர்பு கொடுத்து அங்கே யாரையோ பிடிச்சி பேசி சந்தித்து சில டீலிங்லாம் நடந்தது ஒரு பக்கம். என்ன முக்கியமானதுன்னா, ஒன்றும் இல்லை, இந்த வேகத்தை ஸ்பீடை கொஞ்சம் குறைச்சிடணும், அதிகமாக எங்களுக்கு எதுவும் தாக்குதலோ பாதிப்போ எதுவும் வந்துடக்கூடாது, அப்படியே நீர்த்து போகிற மாதிரி தள்ளி அப்படியே ஏன்னா கொஞ்சமாக ஆக்ஷன் எடுத்து விட்டால் போதும், ஹெவியாக மேல் இடத்துல தொடர மாதிரிக்கும் வந்துடாதீங்க அப்படின்ற ஒரு நிபந்தனை தான் அவங்க வச்சுருக்கிறாங்க. நாட்டுக்காக எதனா கோரிக்கை வச்சுருப்பாங்கன்னா வச்சுருக்க மாட்டாங்க, அது தெரிஞ்ச விஷயம் தானே. இதே தான் முதல்வர்கிட்ட பேசும்போதும் இருக்குது. ஆர்எஸ்எஸ்னுடைய மேல் தரப்பு இதை பற்றி என்ன பேசுனதா சொல்ல வராங்கன்னா, ஒன்றும் இல்லை, சில பரிகாரங்கள், சில தேவைகள், சில பூர்த்திகள்லாம் இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ளே எங்களுடைய ஆதிக்கம்லாம் சில விஷயங்கள்லாம் இருக்குது, நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள்லாம் இருக்குது, திட்டம் மத்திய அரசு கொண்டு வந்ததெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் போட்டு இதெல்லாம் தடை இல்லாமல் நடக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டப்ப, இது என்னங்க எஜமா அதில் இருக்குது, இதை விட நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க கொடுக்குறேன்னு சொல்கிற மாதிரி இவங்க பார்த்து செய்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி உத்தரவாதம் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. இப்போ என்னன்னா, நீங்கள் என்ன தான் எதிர்ப்பு தெரிவித்தாலும் 8 வழி சாலைன்றது நடக்கும், பரந்தூர் விமான நிலையம் நடக்கும், காட்டுப்பள்ளி இந்த துறைமுகம் அதானி துறைமுகம் விரிவாக்கம் நடக்கும், அதானிக்கோ இல்லை வேறு யாருக்கோ என்னென்ன ஸ்கீம்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது அதெல்லாம் நடக்கும், புதிய கல்விக் கொள்கை உள்ளே கொண்டுட்டு வேகமாக நடக்கும். இப்படி பல விஷயங்கள் பேருக்கு நாங்கள் இந்துத்துவாவை எதிர்க்கிறோம், அப்பப்போ உங்களை எதிர்க்கிறோன்னு ஒரு பாவலா காட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடன்பாடு நடந்து முடிந்திருப்பதாக தெரிய வருகிறது. இதுக்கு மத்தியில் என்ன நடந்திருக்குதுன்னா, நேற்று ரொம்ப வேகமாக இடி அமலாக்கத்துறை ஏற்கனவே இந்த டாஸ்மாக் விவகாரத்தில் அதிகாரிகள்லாம் நீங்கள் விசாரிக்கக்கூடாது, அவர்களுடைய உரிமை பாதிக்கப்படுகிறது, செல்ஃபோன் பறித்து வச்சுக்கிட்டு நீங்கள் விசாரணை நடத்துனீங்க அப்படின்ற நொண்டி காரணங்களை சொல்லி அதுக்கும் உச்சநீதிமன்றத்தில் ஒரு ஸ்டே வாங்கிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. அதனால் கொஞ்சம் குளிர்ந்து போய் இருப்பதாக அவர்கள் நினைத்தார்கள். நேற்று அதிரடியாக இடி இறங்கி அட்வொகேட் ஜெனரல் உடனே இறங்கி இந்த இடி விசாரணை தடை இருக்குது, அதில் அரசு ஊழியர்களை தவிர மீதி எல்லாருமே விசாரிக்கலாம் அப்படின்னு உத்தரவு கொடுத்தாச்சு. இதிலே சில முரண்பாடெல்லாம் இருக்குது, அது போக போக விசாரணைக்கு பிறகு அந்த தடையை நீக்குவாங்களா இல்லையா. இடி நிறைய விஷயங்கள் கேட்டிருக்காங்க, அது தரப்புலேருந்து உச்சநீதிமன்ற தரப்புலேருந்து விளக்கம், அது முழுதுமாக கொடுக்கும்போது அதனுடைய வீரியத்தை புரிந்து கொண்டு பிறகு இந்த அதிகாரிகளையும் விசாரிக்கலான்னு ஒரு கட்டத்தில் தீர்ப்பு முடிவு சொன்னாலும் சொல்லுவாங்க. இப்போதைக்கு அதிகாரிகளை தொடாமல் மற்றவர்களெல்லாம் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு நேற்று வாங்கியிருக்குது. இதில் என்னன்னா, ஒரு 4 பேர், ரித்தீஷ், ஆகாஷ், பாஸ்கரன், அப்புறம் விக்ரம், ஜூஜு அப்படிங்கிற இந்த 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேரும் அன்பில் மகேஷ் இருக்கிறார் இல்லைங்களா, அன்பில் மகேஷ் அமைச்சர், அவருடைய நண்பர்களாக இருந்து உதயநிதிக்கு நண்பர்களாக இருந்தவர். அதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சமீபத்தில் எல்லா இடத்துலையும் பேசியிருக்கு, ராவணாவோட பேசியாச்சு, மீண்டும் இதை பற்றி திரும்ப ரிப்பீட் இந்த மாதிரிலாம் தேவையில்லை.
சாதாரணமாகவே ஒருத்தர் 210 கோடிக்கான வாட்சை நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு போட்டு இப்போ அது எடுத்திருக்கிறேன். அதுக்கு நீதிமன்றத்தில் எல்லா விசாரணையில் என்ன சொல்லுவாருன்றதுலாம் தெரியாது. நான் சும்மா போட்டிருந்தேங்க, இது நான் வச்சுங்கிறதெல்லாம் போடலைங்கன்னு ஏதாவது ஒரு சாக்க சொல்லுவாங்க. அதை தான் வக்கீல் சொல்லி அது எடுத்ததாக தான் விசாரணைக்கு நமக்கு கிடைக்கிற தகவல். ஏன்னா நாளைக்கு விசாரணையில் வரும்போது ஏதாவது மாற்றி சொல்லலாம் அப்படின்றதுன்னு. இவ்வளவு வாட்சுகள் என்கிட்ட ஒரு சாதாரண ஒரு ஆள் நேற்று வரைக்கும் அவன் எங்கே இருந்தாலும் தெரியல. அவங்ககிட்ட 210 கோடிக்கு வாட்சுன்னா அப்போ ஒன்று எவ்வளோ சொத்து வந்து வச்சுருப்பான்றது நீங்கள் கணக்கு வச்சுங்க. இன்னொருத்தன் வந்துட்டு நான் ஒரு கிட்டத்தட்ட 600 கோடி சினிமாவில் வந்து முதலீடு பண்ணி எடுத்துக்கிறாரு 3 படங்களுக்கு. இன்னொரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈசிஆரில் ஒரு பெரிய 600 கோடி கிட்டத்தட்ட 500 கோடி மதிப்பீட்டில் ஒரு பெரிய பங்களா கட்டிட்டு அந்த இடத்தினுடைய மதிப்பு மற்ற வேல்யூ அவ்வளோ விஷயங்கள் எல்லாமே இருக்குது. விலை உயர்ந்த கட்டடமாக அது இருக்க போகிறதுன்னு சொல்கிறாங்க. இது தவிர்த்து ஏற்கனவே வந்து 2G ஸ்கேம் முறைகேட்டில் வந்து நீங்கள் நடந்தப்ப அப்போ உங்களுக்கு அமலாக்கத்துறையுடைய முக்கிய அதிகாரி வந்து சொன்ன வார்த்தை என்னன்னாக்கா, அந்த கருப்பு பணம் எல்லாம் எங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் தான் போய் முடங்கி அதன் வழியாக தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு வெளிப்படையாகவே பேட்டி கொடுத்துருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட 2-3 கட்டுமான நிறுவனங்களை நீங்கள் இந்த ஆட்சியில் மட்டும் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே வச்சுட்டு இருந்ததெல்லாம் அப்படியே பதிக்கிறதெல்லாம் சைலண்ட்டாக இருந்தது. 2021க்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கட்டுமான நிறுவனங்களுடைய வளர்ச்சி இது வரைக்கும் இல்லாத ரொம்ப அபார வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. ஒரு 10% வளரலாம், 25% வளர்ச்சி இருந்தது. ஆனால் ஒரு பாதிக்கு பாதி வளர்ச்சி, 100 மடங்குனா 150 மடங்கு வளர்ச்சி அப்படின்னா கூட பரவாயில்ல. 10, 20, 100 மடங்கு வந்து வளர்ச்சி அதிகமாக ரொம்பவும் இருக்குது. எப்படி இதெல்லாம் சாத்தியம்? எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு எப்படி இதுக்குள்ளே குவியுது? யார்கிட்டேருந்து எங்கெங்கேருந்து வந்தது? முழுசும் விசாரித்தாவே இவங்களுடைய குட்டு எல்லாம் வந்து உடைப்பட தெரிஞ்சிடும். இப்போ டெல்லியில் நடக்கக்கூடிய விடயமே என்னென்னா, இந்த இடி டாஸ்மார்க் விஷயத்தை வந்து கொஞ்சம் வேகத்தை குறைக்கணும் அப்படின்றப்ப, வேகம்னா என்னென்னா ஒன்றும் வேகத்தை குறைக்கிறது இல்லை, மகனை தொடாமல் அப்படியே மேலாக்க நீங்கள் மற்றவங்களை வந்து உள்ளே தள்ளிக்குங்க. எப்படி இப்போ ஞானசேகர் விஷயத்தில் ரொம்ப விரைவாக நாங்கள் நீதியை தேடி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சு நிமித்திக்கிறார்ல ஐயா ஸ்டாலின். என்னத்துக்கு காரணம் அப்படின்னா, சாரு யார் அந்த சாரு அப்படின்னு எதிர்காலத்தில் வந்து யாராவது விசாரித்து மறு விசாரணையை தொடங்கி பண்ணாங்கன்னாக்கா சிக்கலாகும்ன்றதுக்காக ஒரு கமிட்டி, அதுக்கும் நீதிமன்றம் உத்தரவின் பேரில் தான் இது நடந்தது. தமிழ்நாடு அரசுக்கு அதில் பொறுப்பு இல்லை. நீதிமன்றம் தான் இதில் வந்துட்டு ஒரு உயர் அதிகாரிகள் கொண்ட ஒரு டீமை போட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதை வந்து விசாரித்து இப்போ தீர்ப்பை சொல்லியிருக்குது. அதே போல் ஏன் அரக்கோணத்தில் ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்குது, அதுவும் அந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்குது, ஏன் நீங்கள் விசாரிக்கலைன்னு கேட்டால் பதில் இல்லை. அதே போல் வந்து இந்த ஞானசேகரன் மட்டும் மாட்டிக்கிட்டான்ல, இப்போ மற்றவங்களாம் யாருமே மாட்டலை, நல்லா கவனிச்சிருப்பீங்க நீங்கள். ஆனால் நிறைய தொடர்பு இருக்கிறதா பலராலும் நம்பப்படுகிறது. அதே போல் இதில் என்னென்னா மிஞ்சி போனால் இந்த நபர்கள் மட்டும் இந்த ரித்திஷ், ஆகாஷ், பாஸ்கரன், அப்புறம் இந்த ஜிஜு இவங்க மாதிரியான ஆட்கள் வேணால் உள்ளே போகட்டும், மகன் வந்து உள்ளே போயிடக்கூடாதுன்றது தான் அவங்களுடைய ஒரே ஒரு ஒற்றை வேண்டுகோளாக இருக்கிறது. காலம் முழுக்க அண்ணா நகர் ரமேஷும் சாதிக் பாஷாவும் தான் அந்த குடும்பத்துக்காக மரணித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாரும் வலுவாக சிக்கி மரணிக்கிறதுலாம் இல்லை, நடக்கிறது இல்லை. அது வேறு விஷயம். நல்லா இருக்கட்டும், 100 வயசு, நம்ம அதை அப்படிலாம் ஒன்றும் வேண்டிக்கலை, சிக்கமட்டிருக்கிறாங்கன்னு சொல்ல வரேன். இப்போ இந்த விஷயத்தில் என்ன நடக்கும்னா, இடி வந்து இப்போ பண்ண உடனே ஒரு பெரிய அதிர்ச்சி வந்து காத்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்ல வராங்க. இந்த ரித்திஷ், ஆகாஷ், பாஸ்கரன், ஜூஜி இந்த 4 பேர்கிட்டையும் தூக்கி வச்சு விசாரிக்கும் போது வாய்ப்பே இல்லை ராசா அப்படின்ற மாதிரி தான் அதை சொல்ல வராங்க. கிட்டத்தட்ட மகன் குறிவைக்கப்படுகிறார். யாரோட மகன் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்பாவுக்கு மகன் தான் தெரியும். தமிழ்நாட்டுக்கு யார் அப்பான்னு இப்போ வந்து அங்கங்கே ஸ்டிக்கர் ஓட்டிட்டுக்கிறான்னு உங்களுக்கு தெரியல. முதலமைச்சர் மகன் உதயநிதி ஸ்டாலின். 4 பேர்கிட்ட விசாரிக்கும் போது எல்லோரும் விரல் நீட்டுவது, ஒன்று அன்பில் மகேஷை வந்து நீட்டுவாங்க, அடுத்தது வந்து உதயநிதி. இதில் அன்பில் மகேஷ் பொறுப்பேற்றுக் கொள்வாரா அல்லது உதயநிதி பொறுப்பேற்றுக் கொள்வார்களா, யாருக்கு யார் தியாகியாக மாறப்போகிறார்கள் அப்படின்ற ஒரு விவகாரமும் இதுக்குள்ளாக பேசப்படுகிறது. நான் வேணால் பொறுப்பேற்றுக்கிறேன், அவர் அங்கே இருந்துட்டோம் அப்படின்னு. இல்லை அவர் வேணால் இருக்கட்டும், நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு உதயநிதி சொல்வாரா தெரியாது. அது அவங்களுக்கு 2 பேருக்குள்ளே சம்மந்தப்பட்டது. ஆக பல லட்சம் கோடி இவர்களுக்குள்ளாக வந்து கைமாறி இருக்கிறது. அதில் சில சிந்திய பணங்கள் தான் இந்த பணம். அந்த 4 பேர்கிட்ட இப்போ வெளியில் தெரிஞ்சிருக்கிறதா சொல்லக்கூடிய இந்த பணம். இதை தாண்டி பல லட்சம் கோடி முழுக்க முழுக்க விசாரிக்கும் போது 100க்கு 100% இவர்கள் சிக்குவது உறுதி. என்ன சார், முன்னாடி வந்துட்டு நீங்கள் சொன்னீங்க டெல்லியில் வந்து பேரம் பேசிட்டாங்க, பல 100 கோடி கைமாறன்னு தான் கூட சொல்ல வராங்க, அப்புறம் சில கோரிக்கைகள்லாம் வச்சுருக்காங்க, பரிகாரம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் நிறைவேற்றி முடிச்சிங்கன்னா எங்களுக்கு சாதகமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் நடக்கணும். ஒன்றும் இல்லை, இப்போ நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் நிறுத்தக்கூடிய தொகுதிகளில் வந்து பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றாக வேண்டும், அவ்வளோதான். நீ என்ன பண்ணுவோ எனக்கு தெரியாது.
இத்தனை பேர் நாங்கள் சட்டமன்றத்துக்குள்ளாக போகணும். அங்கே அதிமுக கூட நிபந்தனையை ஏற்படுத்தி நெருக்கத்தை ஏற்படுத்தி ஒரு நெருக்கடியை கொடுத்து கூட்டணி ஆட்சின்ற மாதிரி கொண்டுட்டு வரணும். அதுக்கு அடுத்த வேலையை நாங்கள் செய்யணும். எங்களுக்கு உண்டான சீட்டு வாங்க வேண்டியது எங்கள் பொறுப்பு, நான் வாங்கிக்கிறேன். ஜெயிக்க வைக்கிறது உங்கள் பொறுப்பு. வலுவான ஒரு ஆளும் நீங்கள் போட்டு வாழை என்ன ஆட்டினீங்கன்னா அடுத்தது நாங்கள் தான் நிற்க போகிறோம். இங்கே தோத்துட்டாலும் கூட மத்தியில் ஈடி இருக்கும், நாங்கள் தான் இருப்போம், மகன் உள்ளே இருப்பார் பார்த்துக்குங்கன்ற மாதிரி மிரட்டி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. நமக்கு தெரியல. இப்போ இந்த விஷயத்தெல்லாம் கூட்டி கழித்து பார்க்குறப்ப அதை மீறி இதெல்லாம் நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? கதை தலை மேலே கத்தியை தொங்க விடுறது. தேர்தல் வரைக்கும் ஏதாவது நீங்கள் எசகுபசுக்கு பண்ணாங்கன்னா மகன் உள்ளார இல்லை, அது சொன்ன மாதிரி சாலிடாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்கள் எல்லாம் வெற்றி பெற்று போயிட்டாங்கன்னா கொஞ்சம் மனம் குளிர்ந்து ஏதாவது செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் இந்த டீலிங் இதனுடைய விஷயம். இன்னொன்று, இந்த கட்சி இவர்களிடம் இருக்குமா அல்லது கை மாறுமா திராவிட முன்னேற்ற கழகம்னு? என்னங்க இப்படி பைத்தியகாரத்தனமாக பேசுகிறீங்க? இன்றைக்கி இவங்க தான் பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஸ்டாலினை விட்டால் இன்றைக்கி வேறு ஆள் இல்லை. மகன் உதயநிதியும் கொண்டு வந்துட்டாங்க. இதை தாண்டி எதனா சதி நடக்குமா அப்படின்னு பல கேள்விகள் வந்து உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது. திமுகவில் இந்த நேரத்துக்கு உள்ளுக்குள்ளே நடக்கிற இந்த விஷயத்த எந்த ஊடகமும் பேசுறதுல மூடி மறைச்சிட்டு அப்படியே மேலோட்டமாக வேறு எதனா பேசிட்டு போகிறாங்க. ஒன்றும் இல்லை, சபரீசன் ஆதரவாளர்கள், அடுத்தது பழனிவேல் தியாகராஜன் இருக்கிறார்ல, அதாவது முதலியார்களுடைய சாம்ராஜ்யம் உள்ளே இருந்துடக்கூடாது. எந்த கட்சி அண்ணா தொடங்கியதோ அந்த கட்சி அவர் சம்மந்தப்பட்ட நபர்கள் உள்ளே இருந்துடக்கூடாது. மதுரையில் வந்து 57வது வார்டு நிர்வாகி பொன் வசந்தன் சொல்லிட்டு பழனிவேல் தியாகராஜனுடைய நெருங்கின நண்பர், அவரை கட்சி விட்டு நீக்கியிருக்கிறாங்க. என்னங்க 57வது வார்டில் இருந்த ஒருத்தர் பொன் வசந்தன், அவரை நீக்கிட்டாங்க, அவர் வந்து பழனிவேல் தியாகராஜனுடைய நண்பர், அது ஒரு முக்கியமாக அப்படின்னு கேட்காதீங்க. அந்த பொன் வசந்தனுடைய மனைவி அவங்க தான் இன்றைக்கி மதுரையினுடைய மேயராக இருக்கிறாங்க. பேர் இந்திராணி. இந்திராணியுடைய கணவர் தான் பொன் வசந்தன். அதே போல் ஏற்கனவே சபரீசனுடைய ஆட்கள் 2 பேர் வந்து மட்டம் தட்டி இருக்கிறாங்க. இப்போ இந்த நியமன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 4 பேர் திமுகவுக்கு, ஒன்று கமலஹாசன், அடுத்தது வில்சன், அதுக்கடுத்த 2 பேர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இந்த மொத்தம் 4 பேரில் சபரீசனுடைய ரெக்கமெண்டேஷன் ஒன்று கூட இல்லை, எடுத்துக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு ஸ்டாலின், உதயநிதி இவர்களுடைய ரெக்கமெண்டேஷன் தான் உள்ளே இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்குறப்ப கட்சி இவர்களிடம் இருக்குமா கை மாறுமா அப்படின்றது ஒன்று இருக்குது. இது எல்லாம் ஒரு கட்டத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்னொரு 5-6 மாதத்துக்கு பிறகு ஒரு பெரிய உட்பூசல் உள்ளுக்குள்ளாக இருக்கும். கட்சி அப்போது கனிமொழி வசம் வரும். என்னங்க அது திடீர்னு எப்படி தூக்கி போடுறீங்களாம் இருக்காது. டெல்லியில் ஒரு லாபி ஓடிக்கிட்டு இருக்குது. கனிமொழி அவர்கள் இருந்தால் நமக்கு ஒரு சாதகமாக இருக்கும் அப்படின்னு டெல்லி முடிவெடுக்கிறது. ஏற்கனவே கனிமொழி அவர்களுக்கு நிர்மலா சீதாராமன் எந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க. அவங்க கொடுக்குற எந்த கோரிக்கை மனுக்கள் நான் சொல்ல வர்றது, அது எதுவுமே வந்து நிறுத்தி வைக்கிறதில்ல, உடனுக்குடனே பாஸ் ஆகிட்டே இருக்குது. புரியுன்னு நினைக்கிறவங்களுக்கு கொடுக்குற கோரிக்கை மனுக்கள் இருக்குதில்ல, அந்த மனுக்கள் எதுவுமே நிலுவையில் இருக்கிறதுல எல்லாமே பாஸ் ஆகிட்டு இருக்குது. டெல்லியில் அமித்ஷா கூடவும் கனிமொழி அவர்கள் சுமூகமான ஒரு அரசியல் உறவு வந்து இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா எதிர்காலத்தில் ஒரு பெரிய உட்பூசல் உள்ளுக்குள்ளே இருக்கும். உதயநிதி சிறைச்சாலைக்கு செல்வார். அப்போது கட்சிக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் வரும். அந்த குழப்பத்தை ஒட்டி கட்சி கனிமொழி கைக்கு வரும் அப்படின்றது தான். ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகை ஆசிரியர்கள் 2 பேர் வந்துட்டு இன்னொருத்தர், அதுக்கு அடுத்தது ஒரு பெரிய ஃபாதர், அது ஒரு பெரும் கூட்டணி இருக்கிறது. இவர்கள் எல்லோரும் சேர்ந்து கனிமொழிக்காக இந்த கட்சி அப்படின்ற மாதிரி ஒரு காய் நகரத்தில் வேலை இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்களுடைய தொடர்பும் டெல்லி லாபியில் இருக்குது. அவர்களும் ஒரு பக்கம் முயற்சி நடந்துட்டு இருக்கிறாங்க. சரியான ஒரு தருணத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அது இன்னொரு அந்த 6 மாதம், இன்னொரு 4 மாதத்துக்குள்ளே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இந்த விசாரணை வேகம் எடுக்க இந்த 4 பேரும் கொடுக்கக்கூடிய, அதாவது ரித்தீஷ், ஆகாஷ், பாஸ்கரன், இன்னும் ஜோஜி, இது சம்மந்தப்பட்ட இன்னும் சில பேர் எல்லாருமே கொடுக்கக்கூடிய வாக்குமூலத்தை வைத்து கட்சிக்குள்ளே பெரிய சிக்கல் வரும். உதயநிதிக்கு வகையாக சிக்குவார். சிறைச்சாலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு வந்ததுன்னா கட்சி கனிமொழியின் வசம் அப்படின்றதுக்காக தான். அதற்காக வேண்டி தான் டெல்லி நாடாளுமன்ற உறுப்பினர்களில் இந்த பழைய லாபி பண்ணுற அந்த ஆட்களை யாரும் வலுவாக வைக்கவே இல்லை. பெரிய பெரிய ஆட்கள் எல்லாமே இருப்பாங்க உங்களுக்கு. அந்த மாதிரி இப்போ இந்த போகக்கூடிய இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய லாபிஸ்ட் யாருமே இல்லை. ஏற்கனவே இருக்கிறது வந்து டிஆர் பாலு திமுகவுக்காக எதனா இறங்கி செய்வார். திருச்சி சிவா இறங்கி, இப்போ இருக்கக்கூடிய சீனியரில் அவங்க 2 பேர். அவங்க என்ன மனநிலையில் இருக்கிறார்கள் என்பதை அறிவாலயத்து பேசுகிறாங்க. திமுக நாங்கள் தான் ரத்தம், தலைவர் தான் எங்களுடைய எல்லாமே அவர் தான், ஸ்டாலின் தான் அப்படின்னு பேசலாம். ஆனால் அவங்களுக்குன்னு சில நெருக்கடி டெல்லி அரசியல் இருந்துகிட்டு இருக்கு. ஒரு எந்த காலகட்டம் வரைக்கும் அவங்களால தாக்குப்பிடிக்க முடியும் திமுகவுக்காக, இந்த ஸ்டாலினுக்காக அப்படின்னு தெரியல. அதை தாண்டி பெரிய அளவில் லாபிஸ்ட் இன்னைக்கு யார் இருக்காங்க பார்த்தா கனிமொழி தான் இருக்கிறாங்க.
எது ஜெயிக்கும் தோக்குன்றது வெளிப்படையாக இப்போ தெரிஞ்சிருக்கு. உங்ககிட்ட பேசியிருக்கிறேன். இன்னும் 2-3 மாதங்கள் 4வது மாதத்துலலாம் பெருசாக தெரிய ஆரம்பிச்சிடும். வினை விதைத்தவன் வினையைத்தான் அறுப்பான். எதை நீ விதைக்கிறியோ அதை தான் அறுப்பான். எத்தனை கட்சிகளை நீங்கள் உடைச்சிங்களோ அதெல்லாம் உன் கட்சிக்குள்ளேயே நடக்கும். இதையும் தாண்டி திமுக நிற்குமானா நிற்கும். யாருக்கிட்ட நிற்கும்ன்றது தான் கேள்வி. அதுதான் கட்சி கனிமொழியின் வசம் போகிறதா, சபரீசன் மட்டம் தட்டப்படுகிறதால சபரீசன் கனிமொழியோட வந்து டைப் ஆகிறாரா, கை கோர்க்கிறாரா அரசியலுக்காக வேண்டி என்ன அப்படின்றதுலாம் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து இருக்குது. விரிவாக நம்ம பார்ப்போம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.